பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ராத்திரி வச்ச கறி குழம்பு என் மகன் சின்ன மகன் வந்துச்சு, அது வச்சு கொடுத்தேன். காலையில் தான் கொஞ்சம் சாப்பிட பிடிக்கும், நைட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன், பிடிக்காது. இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு விருந்துக்கு பேரம்பேத்தி வர்றாங்க, பெங்களூர்ல இருந்து வந்து வர்றாங்க. அதனால இதை கிரவி செய்கிறோம். கிரவிக்கு வந்து கோழி இருக்குது, இந்த இருக்குது. இது வந்து தால்ச்சாவுக்கு கறி. இந்த இருக்குது தால்ச்சாவுக்குள்ள காய்கறிலாம் முருங்கைக்காய், கத்தரிக்காய், பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், வாழைக்காய். கீரை வேணும் வாங்கணும். இந்த இது மட்டும்தான், இந்த கருவேப்பிலை மட்டும்தான் தால்ச்சாவுக்கு சேர்ப்பேன். இதுவும் சேர்ப்பேன் தால்ச்சாவுக்கு. கருவேப்பிலை தாளித்து போடுவேன். இது வந்து பச்சையாக போடுவேன் பிச்சு. சிக்கன் 65 போடுறதுக்கு லெக்கு எடுக்கிறேன் பாருங்கள். காலை பூரா போட்டு செஞ்சிடணும். இப்போ அப்புறம் ரெக்கையும் போடுவேன், இந்த இதுவும் போடுவேன். மருந்து கொடுத்து தான் சாப்பிடணும். சொந்த வந்தம் எல்லாரையும் இணைச்சி நல்லா கூப்பிட்டு நல்லா சாப்பாடு கொடுக்கணும், நல்லா செய்யணும், உதவி செய்யணும், எல்லாம் செய்யணும். என் காலத்தில் நல்லா நடந்தோம், அப்போ நல்லா உதவி செய்வோம். நல்லா எல்லா மக்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ருசியாக இருக்குது இந்த செய்கிறோம்ண்டு. அங்கே என்னோட வீட்டுக்காரவங்க வியாபாரத்தில் இருக்கையில் வெளியூர்லேருந்து வர்றதுகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பேன், அவங்களுக்குலாம் டீ கொடுப்பேன், என்ன வேண்டாலும் கொடுப்பேன். அப்படி வந்து பிரியமாக என்ன அப்படி கொண்டாடி அப்படி பேசி வந்துடுவாங்க. டீ அம்மாட்ட போய் குடிச்சிட்டு வந்துடுவோம். கடையிலேருந்து வருவாங்க, ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க வீட்டுக்கு, மண்ணடியில் இருக்கையில். அப்படிலாம் செய்வோம். நம்ம செஞ்சோம். அல்லாவுடைய நாட்டத்தில் இப்போ நல்லாட்டே இருக்கிறோம், ஒன்றும் குறைச்சது. சாப்பாடு கிடைக்கிது நல்லா, எல்லாம் துணி கொடுக்குறேன், நல்லா எல்லா இதுவும் கொடுக்குறேன். நல்லா சந்தோஷமாக இருக்குது, மன மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அப்படி நான் வந்து நடந்துட்டேன். அதனால எனக்கு அல்லாவுடைய நாட்டை ரொம்ப இல்லை. நம்ம குழந்தை இன்னும் சட்டி எவ்வளவோ இருக்குது, எதுக்கு இதை பொட்டி எடுத்துக்கிட்டு பெரிய கரெக்டாக இருக்குது. உப்புத்தூள் போட்டு இப்போ பரட்டுறோம் சிக்கன் 65க்கு. அடுத்து வந்து மிளகா பொடி, மிளகு பொடி, இஞ்சி பூடு விடுது, ஒரு 2 ஸ்பூன் தயிர், லெமன், போட்டு நல்லா பரட்டி ஊற வச்சோம். இது வந்து 65 மசாலா, நாங்கள் வீட்டில் தயார் பண்ணுற மசாலா. இது 2 ஸ்பூன் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகும். முருங்கைக்காய் நறுக்கலாம், கத்தரிக்காய் இது கொதிக்கும் போதே நறுக்கி போடுவேன். ஏண்டா முன்னால் போட்டால் கண்டி போவோம் கத்தரிக்காய். இறச்சி ஊற்றணும் கொஞ்சம். பூசணிக்காய் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த தாழ்ச்சாவில் போட்டால். அதை நறுக்கிட்டேன். இனிமேல் இந்த இதை நறுக்குவேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப தோல் சீவுறாங்க. தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவிப்புட்டு இதை நறுக்கி போடுங்க குழம்புல. இந்த தோலில் அவ்வளவு சத்து இருக்குது, ஆனால் அதை சீக்கிறாங்க. அது தப்பு, ரைட்டு கிடையாது. 2 கழுவிட்டு அறுத்து வச்சுருக்க, மறுபடியும் கழுவ வேண்டியதில்லை. இது எங்கள் மரத்தில் காய்ச்ச காய், பார்த்துக்குங்க. இது வந்து துவரம் பருப்பு அளந்து போடுறேன். 15 பேருக்கு உள்ள சாப்பாடு இது. அதுக்காக நீங்கள் ஒரு 4 பேர் 3 பேருக்குலாம் அப்படி போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. இது 2 மடங்கு இது 2 கிளாஸ் போட்டால் கடலைப்பருப்பு 1 கிளாஸ் போடணும். பருப்பு இந்த கொட்டுறேன் பாருங்கள். அந்த இப்போ போட்ட 2க்கு இது 1 போட்டுட்டேன். தண்ணியில் களைஞ்சி ஊற வைப்பேன், நல்லா கழுவிட்டு ஊற வைப்பேன். பருப்புக்கு தண்ணி ஊற்றி நல்ல தண்ணியை ஊற்றிட்டு அலசுறேன். மற்ற தண்ணிலாம் இது போர் தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன். பருப்பு அவிய போட்டுடலாமா? குக்கரில் போடுறேன். பருப்பு அவிய போட போகிறோம் குக்கரில். பாருங்கள், பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பருப்பு வேக போடுறோம். ஆமாம், இன்றைக்கி மழை வந்தால் நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மேகங்களாக இருக்குது. மழை பெய்யணும்னு அல்லாட்ட கேட்க துவா செய்கிறேன். நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்க, மழை பெஞ்சால் நல்லது. வெயில் அதிகமாக இருக்குது.
1 2 12 போதும் 12 போதும் போதும் எல்லாருக்குமே போதாது 12 போதும் போதும். எல்லாம் கறியெல்லாம் நிறையா இருக்குல்ல. 12 கிளாஸ் போட்டிருக்கு. இது வந்து பாசுமதி அரிசி. இது வந்து நெய்ச்சோறு ஆக்குவோம் காட்டுவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏம்மா இறக்கிடுவோமா? இறக்கிடலாம், இறக்கிடு. பருப்பு அடைச்சிருமா, அடைச்சிட்டு தானே இருக்குமா. இதை இப்போ அவிக்க போகிறோம். கறியை வந்து இது தால்ச்சாவுக்கு அவிப்போம். இஞ்சி பூண்டு இந்த பெரிய ஸ்பூன். இது அரைச்ச அதாவது விரல் மஞ்சள் வாங்கி அரைச்ச இது மஞ்சள் தூள். பாக்கெட்லாம் வாங்க மாட்டோம் நாங்கள். இது நான் சொல்கிறேன். இதை வந்து கறி அவிய போட போகிறோம். சூப்பராக அவிஞ்சிருச்சு. சூடாக இருக்கு, அவிஞ்சிருச்சு. நல்லா இருக்கு, பார்த்தாலே நல்லா அவிஞ்சிருச்சு. ஊற்று ஒன்றும் இல்லை. இப்போ கிராம்பு பட்டை போடுறேன். இதை வந்து தண்ணியில் போடுவேன். இது வர்றேன். இதை வந்து தண்ணியில் போடுவேன். பார்த்து சூடாக வெந்துருச்சா? கல் உப்பு போடுறோம். இந்த போட்டு கிண்டி சூடோட வை. நல்லமாங்க. அது இந்த வெங்காயத்தை போடுறோம். இப்போ தான் சூடு வந்துருக்கு. இது வந்து ஒரு 10 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். போதும் வச்சுக்கிறோம். அதில் வந்து ஒரு 6 வெங்காயம் போடும். 6 வெங்காயம் ஊற்று ஒன்றும் இல்லை ஊற்று. இது வந்து தால்ச்சாவுக்கு இந்த இது அதுக்கு கிடையாது. அதெல்லாம் தக்காளிலாம் ஒரு சட்டி தண்ணி ஊற்றிருக்கோம். 2 கை பெரிய வெங்காயம், 2 கை சின்ன வெங்காயம், 4 தக்காளியா? 6 தக்காளி. 6 தக்காளி போடுறோம். போட்டுக்கிறோம். வதங்கிருச்சு. சின்னரம் வந்துருச்சா? சரி. 1 ஸ்பூன் பாருங்க. 2 இந்தா 3 போட்டாச்சு. விடுங்க, அவ்வளோ போதும். நெய் வந்து 200 நெய் ஊற்றியாச்சு. இந்த பாரு 2 புடி போடுறேன், பார்த்துக்கோங்க. 2 கிலோவுக்கு கல்லுப்பு போட்டால் தான் நல்ல சுருக்குன்னு இருக்கும். சுருக்குன்னு தின்னுட்டு சுருக்குன்னு நடக்கலாம். பச்சை மிளகாயை போடுறாங்க, பார்த்துக்குறங்க. வறுக்கிறாங்க, நெய் சோத்துக்கு வறுக்கிறாங்கம்மா. நல்லா கவனம் பண்ணிக்கிறங்க. பச்சை மிளகா போட்டுருக்கோம். 8 பச்சை மிளகா போட்டிருக்குமா. ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஏன்னு கேட்டால் இது வந்து பாசுமதி அரிசி. அது ஒரு தண்ணி ஊற்றுறாங்க பாருங்க. 18 கிளாஸ் ஊற்றுறாங்க 12 கிளாஸ் அரிசிக்கு. இந்த பாருங்க, ஏலக்காய் நான் வறுக்கையில் போடல, பச்சையாகவே போடுறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசமாக பச்சையாக இருக்கும். டம்னு ஊதி போய் சூப்பராக. 10 ஏலக்காய் போட்டிருக்கீங்களா? 10-15 ஏலக்காய். காய் போடுறேன் பாருங்க. காயை போட்டு வேக வைக்க போகிறேன். காய்க்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் பாருங்க. இப்படி ஒரு கல் உப்பு போட்டுருவேன். அவியட்டு ஒரு கறியை போடுமா. ஒரு இதான் கறி போட்டாச்சு பாருங்க, அவிச்சு வச்ச கறி. இருந்தால் கத்திரிக்காய் மட்டும் போடணும். கொதிக்கும் போது மற்ற உருளைக்கிழங்குலாம் இது ரொம்ப கரைஞ்சிரும். அதுக்காக அப்படி போடுவேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ வந்து இந்த தண்ணியை அப்படி இருத்து விட்டுருவேன். பார்த்துக்குறேங்க. 7 மிளகா போட்டுறேன் பாரு. 7 மிளகா போட்டுட்டேன், பச்சை மிளகா. இதில் வந்து எப்படின்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும், பத்தாமத்தே இருக்குது. இது வந்து சீரகத்தூள். இப்படி அரைச்சி வச்சுக்கிறோங்க. ஒவ்வொன்றையும் வாங்கி காய வச்சு இதில் காக்கூட போடுங்க. நான் 2 3 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகமும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் போடுவேன் 2 ஸ்பூன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இது மசாலா. இது எப்படின்னு கேட்டால் 200 மிளகா, குண்டு மிளகா 100, குச்சி மிளகா 100, 1/2 கிலோ இது மல்லி. அதை காய வச்சு அதை ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருவேன். அந்த மிளகா அது வாசமாக நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டேன்னா அப்புறம் வந்து சுத்த மல்லித்தூள் சுத்தமாக இருக்கும். வெறும் மல்லித்தூள் தான் அது. ஆமாம், இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து மிளகாத்தூள். சுத்த வெறும் மிளகா, நீட்டு மிளகா, குண்டு மிளகா சரி பாதியாக வாங்கி 1 கிலோ மிளகா, அரை கிலோ வாங்கினா
அதை காய வச்சு அரைச்சி அதையும் வச்சுக்கிறணும். இந்த பாரு போடுறேன், காரத்துக்கு போடணும். தேவையாக இருந்தால் அப்புறம் காரத்தை பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். கலக்கி ஊற்று, ஒன்றாவது ஊற்று. மொத்த மசாலையும் ஊற்றுறேன். அப்படி ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி ஊற்றுமா? போதும் போதும் போதும். புட்டே ஊற்றியாச்சு. இந்த புளியை ஊற வைக்க போகிறேன். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரிசி போட்டாச்சு. போடுறேன். இந்த பருப்பு போடுவேன். நீ பருப்பை போட்டு அப்புறம் புளி ஊற்றுவேன். இது எங்கள் அத்தை கொண்டு வந்தது 1962 இந்த பீங்கா. இது வந்து மேட் இன் இங்கிலாந்து. எங்கள் அத்தை மலேசியாவில் இருக்கையில் இது கொண்டாந்தது 1965. நல்லா பார்த்துருங்க, நல்லா பாருங்கள். ஆமாம், அதெல்லாம் இன்னும் இருக்குது, தட்டு இருக்குது, இன்னும் அவங்க கிளாஸ் வச்சுருக்கேன். அவங்க ஞாபகத்துக்கு பருப்பு போடுறேன். அவிச்ச பருப்பு அது இறக்கி வச்சுருந்ததை இப்போ தான் போடுறேன். சொன்னேன்ல கரையணும் பருப்பு. அதுக்கிட்டே இப்படி கிண்டுறது. இந்த வருது பற்றியெல்லாம் கரைஞ்சி இனிமேல் இது கொதிக்கும் போது சூப்பராக இருக்கும். மாங்காயெல்லாம் போட்டாச்சு. இனிமேல் போடுறது புளி தான். நல்லா இருக்கும்மா, வாமா. எங்கே அவங்களாம் சின்ன வந்துடுவாங்க. இப்போ இந்த அப்படி போயிட்டு வரேன்னு சொல்லி பெங்களூருக்காரவங்க வரலையா? என்ன பார்த்து இந்த கொஞ்சம் இந்த சோத்தை வந்து கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் தண்ணி, அது எப்படி தண்ணி தொளிக்கணுமா என்னென்னு பார்த்துருந்தா இருக்குது. இந்த மகளுடைய பேத்தியும் மக புருஷனும் பேத்தி அவங்க வந்து பெங்களூர்லேருந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. இப்போ அவங்க வருவாங்க. என் மக முதல்ல வந்துருச்சு. இது என்னுடைய மக 4வது மக. தக்காளிலாம் வேணாம். இது கொதிக்கணும். மசாலா போட்டு கொதிக்குது. பிடிச்சிருமேண்டு அதுக்காண்டி கிண்டுறேன். இது அங்கிட்டு உப்பு இருக்கான்னு இருப்பா. நான் உப்பே ஒழுங்காக போடுறது இல்லைன்னு கேட்டு தண்ணி ஊற்றலாமாம்மா சோத்துக்கு? சோத்துக்கு வாமா கொஞ்சம் ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். இதை தொளிச்சுடு கைட்டு. இதாப்பா இது வந்து இந்த இல்லைப்பா, புதினா இலை போடுறேன். கொஞ்சம் பச்சையாக கழுவி போட்டு இந்தாங்க போட்டேன். வெயிலுக்கு இப்படி வாடுது. காலையில் பசப்பாக இருந்துச்சு, பச்சை பசேன்னு. புளி ஊற்றுறேன். புளி பார்த்து ஊற்றுங்க, புளிச்சு போயிடும். என்னட்ட மாங்காய் போட்டிருக்குறோம். தாளித்து ஊற்றணும். அதில் காரம் இவ்வளோ தான் சாப்பிட்றாங்க. ஆமாம் ஆமாம், இப்படித்தான் சாப்பிடணும். வெயிலுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிக்கிட்டு நிற்கும். அவுத்த காரம் இப்போ சாப்பிட மாட்டேங்கிறேன். இல்லை, காரம் கம்மி தான் பண்ணுறதுண்ணா. அவ்வளவுதான். வேறு என்ன, குடிச்சு பார்த்தா தெரியும். இப்படி கிண்டிக்கிறேன்னு நடுவில் இப்படி தேய்ச்சி கிண்டி விட்டுக்கோங்க. பிடிச்சிரும். இல்லாட்டா விட்டுட்டு இருந்தியல்டா. கொஞ்சம் கொஞ்சம் கிண்டிக்கிறேன். இப்போ வந்து கொதிச்சு முடிஞ்சிருச்சு. இனிமேல் நான் தம் பண்ண போகிறேன். இது வந்து தாளித்து போடுவேன். உனக்கு தண்ணி கூட கொடுக்கலையே அடி அளவு. பரவாயில்லம்மா, எல்லாமே குடிச்சுதான். எண்ணெய் இது வந்து காஞ்ச எண்ணெய். இது வந்து கடலெண்ணெய் பார்த்துக்கோங்க. கொண்டா. இது வந்து நல்லெண்ணெய். பட்டை கிராம்பு எங்கடா ஏலக்காய் தான் இருக்குது. 2 ஏலக்காயும் போடலாம். வெங்காயம், கருவேப்பிலை போடுவேன். கருவேப்பிலை இருக்குது, நல்லாயிருக்கும். இந்தா வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. இந்தா வெந்துருச்சு. பொறுமை கடலிலும் பெரிது. இதெல்லாம் பொறுமையாக செய்யணும். அப்போ தான் இவங்க நல்லாயிருக்கும் ருசியாக. இருக்கட்டும்மா, என்ன செய்யலாம். தாளிச்சு போட்டாச்சு. இதான் தாளிச்சா. இந்த பாரு, பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்துருக்கு. எப்படி இருக்குது பெங்களூர் நல்ல பழம். மணக்குது. மூடி இருக்கையில் இப்படி மணக்குதே. துண்டா எப்படி மணக்கும்? கோழி கிரேவி செய்ய போகிறோம். இது இப்போ மஞ்சத்தூள் போடுறோம். அடுத்து வந்து மிளகாப்பொடி 1 2 5 ஸ்பூன் போட்டுருவோம். தக்காளி போட்டுரு. நல்லா வதங்கவும் தக்காளி போட்டுருவோம். கறியோடு சேர்த்து எல்லாத்துக்கும். ஆமாம், கறி நிறையா தான் இருக்குது. அள்ளித்தரேன். சீரகம் நல்லா போட்டீங்களா? கோழிக்கறவி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து முட்டை செய்ய போகிறேன். ஏன்னா மூளை, ஆட்டு மூளையை கொண்டுக்கிட்டு வந்து இருக்குது.
அதை செய்ய போகிறேன். அது என்ன செய்கிறோம்னு பாருங்கள், சொல்லிக்கிட்டே செய்வேன். இது வந்து நாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், நம்ம சாம்பார் வெங்காயம் வந்து இதில் உப்பு போடணும். போட்டுட்டேன்னா கல் உப்பு போட்டேன்னா அதை எப்படி பிணைங்க 2 பச்சை மிளகாய் குருவை நறுக்குங்கம்மா. 2 நறுக்குவா? ஆமாம் 2 நறுக்கு. காஞ்சி பூண்டு இல்லையே வச்சிருக்கேன். வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். பேரனும் பேத்தி வாங்க. பெங்களூரில் இருந்து இப்போ வந்திருக்கிறீங்க. அவர் பேரை அடிக்கடி வர முடியாது, வரமாட்டார். வியாபாரக்காரர். நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீல்ல? அது போதும், அதுவே ஒரு சந்தோஷம். ஏன் நல்லா இருக்கப்பா? வா. மகன் தூங்குதா? உங்கள் பிள்ளையெல்லாம் நல்லபடியாக இருக்கால்ல? நல்லா இருங்க, நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க. ஆமாம், அங்கே பெட்டில் ஓடுமா? பெட்டில் நல்லா தான் கிடக்கு. போ பெட்டில் படுக்க வை பிள்ளைய போய். பார்த்து என்னது விழுந்துச்சு போனா. ஓ, பெட்டில் தூங்க வைமா பிள்ளைய போய். இந்த இருக்குது. இது வந்து மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும். மஞ்சத்தூள் எப்போதும் வந்து கிருமி நாசினி. அது வந்து சேர்த்தா நல்லது. என்ன இந்த அம்மா மஞ்சத்தூளையும் சீரகத்தூளையுமே போடுதுன்னு சொல்லாதீங்க. இது வந்து மிளகுத்தூளும் கரகரப்பான சீரகத்தூளும். ஆமாம், இந்த அம்மா இன்னும் சும்மா அதை போடுது இதை போடுது, இதே மசாலாவில் இருக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்து திண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமாக வாழ்விய, நல்லா வாழ்விய, சந்தோஷமாக இருப்பிய, செழிப்பாக இருப்பிய. முட்டை ஊற்றுறப்பா பார்த்துக்குறங்க. சீரகம், மஞ்சத்தூள், பிள்ளைக்கு 5 முட்டை ஊற்றியாச்சு. பார்த்துக்கோங்க, நல்லது. கலக்கணும். இஞ்சி பூண்டு போடவே இல்லை. இங்கே இஞ்சி பூண்டு போடுறேன் பாருங்கள், அதில் போடுவேன். கலக்கி மூளை கழுவியாச்சா? போடுங்க, மூளையை எடுத்து போடுங்க, மூளையை போடுங்க. போடுங்க. இதே மூளை கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் வாங்க. 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. அவருக்கு எல்லாருக்கும் முதல்ல அவர்கிட்ட வைக்கணும். அவர் கோவிச்சுக்கிறாம இருப்பார். அதெல்லாம் நல்ல வேலை எனக்கு. ஆமாம், கோவிக்கலாம் மாட்டாங்க. நல்ல பணமான அன்பான பிள்ளைகள் 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. ஹபீபு பாருங்க, சாப்பிடுங்க எல்லாரும். சொன்ன மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கா? நல்ல மூளையெல்லாம் நீங்க தேவையை எப்படி சொல்றீங்க, அதை சொல்றீங்க, இதை சொல்றீங்க. திட்டு பார்த்தாலும் தெரியும். பார்த்தா அழகா இருக்கிற கூடாது. பார்த்து அழகுலாம் வந்து சும்மா காகிதப்பூ. ஆமா, அழகு வந்து காகிதப்பூ தான். அறிவுதான் இருக்கணும். அறிவு அழகோடு சேர்ந்த அறிவு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி, அதுதான் வாழ்க்கையிலே ஒரு இனிமே. உட்காருங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.